ஓகே சொல்லுங்க, இந்த டெக்கரேஷனுக்குலாம் என்ன இது? உன் பர்த்டே. சரி, டெக்கரேஷன்ஸ்லாம் இருக்கிறதுனால இன்னைக்கு ஒரு ஸ்டோரி டைம் பார்க்கலாமா? ஓகே, கல்யாணம் எல்லாம் அட்டெண்ட் பண்ணிருக்கீங்களா? வெட்டிங் எப்படி இருக்கும்? என்ன ரொம்ப பிடிக்கும் ஒரு வெட்டிங் போனீங்கன்னா? என்ன ஃப்ளவர்ஸ். வேற என்ன பிடிக்கும்? உனக்கு என்ன பிடிக்கும்? எனக்கு வந்து ஃப்ளவர்ஸ். கல்யாணத்துக்கு போறீங்கல்ல, மெயினா கல்யாணத்துல போய் நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க போய் ஏதாவது செலிப்ரேஷன் பண்ணுவோம். ஆமா, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன வரும்? சாப்பாடு. பாயிண்ட்டுக்கு வந்துட்டா என்ன வந்துடும்? சாப்பாடு. எது ரொம்ப பிடிக்கும் உனக்கு? பிரியாணி. பிரியாணி, ஐஸ்கிரீம் நிறைய இருக்கும்ல. இப்போ பஞ்சு மிட்டாய், கப் கேக். ஆமா, நிறைய வைக்கிறாங்கல்ல இப்போ. வெட்டிங்ஸ்னாவே ஜாலி தான்ல. சரி, சோ இப்போ என் கையில என்ன இருக்கு? ரெண்டு பேரும் குடிங்க, எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. டேஸ்ட் எப்படி இருக்கு? தண்ணி சூப்பரா இருக்கா? நீதான் டேஸ்ட் எப்பவும் போலதானே இருக்கு. ஏசப்பா ஒரு கல்யாண வீட்டுக்கு போயிருந்தாங்க. அந்த கல்யாண வீட்டுல போய் அங்க யூஸே ஆகாத ஒரு 6 ஜாடியில தண்ணி ஊத்த சொன்னாங்க. தண்ணி ஊத்தி அங்க இருக்கிறதுல முக்கியமான கெஸ்டுக்கு போய் அதை சர்வ் பண்ண சொன்னாங்க. சர்வ் பண்ணா அந்த தண்ணி என்னவா மாறி இருந்தது தெரியுமா? ஆரஞ்சு இல்ல, வைனா மாறி இருந்தது. நம்மளோட வெட்டிங்ஸ்ல எல்லாம் எப்படி பிரியாணி ஃபேமஸோ, ஏசப்பா இருந்த அந்த டைம்ல வந்துட்டு வைன் கொடுக்குவாங்க. ஓகேவா? சோ எந்த கல்யாண வீட்டுக்கு போனாலும் வைன், அந்த வைன் வச்சுதான் அந்த ஃபேமிலி எவ்வளவு நல்ல பணக்கார ஃபேமிலியா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒரு கதையை தான் இன்னைக்கு பார்க்க போறோம். ஓகேவா? சோ இது ஏசப்பா பண்ண முதல் மிராக்கிள். இது எதுல இருக்கு தெரியுமா? ஜான் சாப்டர் 2 verse 1 to 11ல இருக்கு. இப்போ நான் இதே தண்ணியை தானே உங்களுக்கு கொடுத்தேன். இப்போ இந்த தண்ணியை குடிச்சு பார்த்துட்டு சொல்லுங்க, இந்த தண்ணி எப்படி இருந்தது? நல்லா இருக்கா? ஓகே, சோ ஜான் சாப்டர் 2 verse 1 to 11ல இந்த ஸ்டோரி இருக்கு. ஏசப்பா கானா ஊர் போயிருந்தாங்க. எந்த ஊர் போயிருந்தாங்க? கானா ஊர்ல ஒரு கல்யாணத்துக்கு போயிருந்தாங்க. அங்க ஏசப்பாவோட மம்மி எல்லாருமே இருந்தாங்க. ஏசப்பாவோட மம்மி பேர் என்னது? மேரி. மேரி. எல்லாருமே ஃபாதர் ஆஃப் தி நேஷன் அங்க போல. ஃபாதரோட பேர் வந்து ஜோசப். ஓகே, சோ ஆனா இந்த கல்யாண வீட்டுக்கு போயிருந்தது மேரி. ஓகேவா? சோ திடீர்னு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் அந்த ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க ஓடி வந்து, ஐயோ வைன் எல்லாம் காலி ஆயிடுச்சு, இப்போ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டு ஓடி வருவாங்க. ஓடி வந்த உடனே மேரி வந்துட்டு, என் மகன் என்ன சொல்றாங்களோ அதை நீங்க வந்து அப்படி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த காலத்துல எல்லாம் இப்பவுமே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஒரு இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது என்ன பண்ணுவாங்க, காலை கழுவிட்டு உள்ள வருவாங்கல்ல. ஸோ அந்த காலத்துல வீட்டு வாசல்ல கற்ஜாடி, அதாவது ஸ்டோன்ல செஞ்ச ஜார்ஸ் நல்லா பெருசு பெருசா வீட்டு வாசல்ல வச்சிருப்பாங்களாம். எதுக்கு அப்படின்னா உள்ள வரவங்க காலை கழுவிட்டு வரணும்ன்றதுக்காக. இது வந்து கால் கழுவுறதுக்கு யூஸ் பண்ற ஒரு கற்ஜாடி, அவ்வளவுதான். சரியா? ஏசப்பா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? இந்த 6 ஜாடியிலையும் தண்ணிய ஃபில் பண்ணுங்கன்னு சொல்லிடுவாங்க. என்ன தெரியுமா ஆகும்? தண்ணி ஃபில் பண்ண ஆரம்பிப்பாங்க. தண்ணி ஊத்த 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 அந்த தண்ணி என்னவா தெரியுமா மாறும்? அந்த தண்ணி அப்படி வைனா மாறிடும். எல்லா தண்ணியும் என்னவா மாறுச்சு? ஆமா, வைனா மாறுச்சு. சோ ஏசப்பா பண்ண ஃபர்ஸ்ட் மிராக்கிள் இதுதான். ஓகேவா? என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அதுக்கப்புறம் இந்த வைனை கொண்டு போய் இருக்கிறதுலே முக்கியமான கெஸ்ட்டுக்கு இதை சர்வ் பண்ணுவாங்க. அந்த சர்வன்ஸ் உடனே அதை ஃபாலோ பண்ணி, சில பேருக்கு டவுட்டும் இருந்திருக்கும், என்னடா தண்ணியை ஊத்த சொல்லிட்டு அந்த தண்ணியை கொண்டு போய் இம்பார்ட்டன்டான கெஸ்ட்டுக்கெல்லாம் ஊத்த சொல்றாங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா என்ன தெரியுமா ஆகும்? அந்த இம்பார்ட்டன்டான கெஸ்ட்லாம் அந்த தண்ணியை குடிச்சிட்டு, எப்பவுமே ஃபர்ஸ்ட் கொடுக்குற வைன் தான் பெஸ்டா இருக்கும். போக போக தண்ணி கலந்து அந்த மாதிரி நல்லாவே இல்லாம போயிடும். ஆனா இந்த வெட்டிங்ல தான்
முதல்ல இருந்த வைனோட கடைசியா சர்வ் பண்ண வைன் தான் பெஸ்ட் வைனா இருந்ததுன்னு எல்லாருமே பாராட்டுவாங்க. ஸோ இதுதான் இந்த வீக்கோட ஸ்டோரி. ஓகேவா? ஜெரேமியா சாப்டர் 10 verse 6 என்ன தெரியுமா சொல்லுது? No one is like you, O God. You are great and your name is mighty in power. ஓகேவா? ஸோ நம்ம வர்ஷிப் பண்ற காட் வந்து ஒரு பவர்ஃபுல்லான காட். ஒரு சாதாரண தண்ணிய கூட திராட்சை ரசமா மாத்துற ஒரு பவர்ஃபுல் காட். ஸோ இந்த மாதிரி எல்லாம் பெரிய பெரிய அற்புதம்லாம் செஞ்ச ஆண்டவர் நம்மளுக்கு வர சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ்லாம் ஃபேஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா? ஸோ இனிமேல் நம்ம என்ன பண்ணணும்? எதை குறிச்சும் கவலைப்படக்கூடாது. ஏன்னா நம்ம கூட இருக்கிற காட் யாரு? பவர்ஃபுல்லான ஒரு காட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் வீக் நாங்க உங்களை இன்னொரு ஸ்டோரி டைம்ல மீட் பண்றோம். பாய்.